Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டீ டைம்ல சாப்பிடக்கூடிய வெங்காய போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இன்னைக்கு போண்டா செய்யறதுக்கு 4 பெரிய வெங்காயம் நீல வாக்குல நறுக்கி எடுத்துருக்கேங்க. வெங்காயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும். வாங்க பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நறுக்குன பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததா கருவேப்பிலை ஒரு 2 போல எடுத்து பொரிய நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு கைப்பிடி மல்லித்தழை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. புதினா சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நம்மளுடைய போண்டா. நல்லா இது போல் காரம் எல்லாமும் வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு பாதி மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி மாவையும் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணுங்க, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடானதாங்க, எண்ணெய் இழுக்காமல் பகோடா வந்துட்டு போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா மாதிரி போடுங்க. 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. பாருங்கள் நம்மளுடைய போண்டா எல்லாம் சூப்பராக நல்லா வந்திருக்கு. 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் நல்லா இது போல் சிவந்து வெந்ததுக்கப்புறமா நம்மளுடைய போண்டாஸை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மொறு ஆனியன் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் இந்த ஆனியன் போண்டா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் போதுங்க, ரொம்பவே டேஸ்டியாக சுவையாக நம்மளே வீட்டிலேயே செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.